ஏன்டா டேய், எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள படிச்சு பெரிய ஆள் ஆயிடாதான்னு பல கனவோட எங்க பிள்ளைங்களை வந்து உங்க ஸ்கூல்ல சேர்த்தா அந்த குழந்தைய குறைஞ்சபட்சம் பாதுகாப்பா கூட பாத்துக்காத வீட்டுக்கு சடலமா அனுப்பி வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாடா? இதை விட கொடுமை, அந்த குழந்தை எப்படிதான் இறந்துச்சுன்னு உண்மை தகவல் சொல்லாத செப்டிக் டேங்க்ல தான் ஊந்தி இறந்துடுச்சுட்டு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி டிராமா ஆடுறீங்க. செப்டிக் டேங்க்ல தான் ஊழ்ந்து இறந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அந்த 2.5 வயசு சிறுமியோட உடம்புலயும் ஆடையிலயும் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையடா. எல்கேஜி படிக்கிற பெண் குழந்தை ஸ்கூல் செப்டிக் டேங்க்ல தான் ஊழ்ந்து இறந்துடுச்சுட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அமைந்துள்ள சென்ட் மேரிஸ் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்கள் அந்த ஸ்கூல்ல அமைந்துள்ள சிசிடிவி கேமராவை பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திருக்காங்க. அதுல கரெக்டா மதியானம் 2:14 மணி அளவுல குழந்தைய சடலமா செப்டிக் டேங்க் முன்னாடி எடுத்துன்னு வராங்க. அதுக்கப்புறமும் குழந்தை எங்கன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்து பல பேர் ஒண்ணு சேர்ந்து குச்சை வச்சு செப்டிக் டேங்க் உள்ளார நோண்டின்னு இருக்காங்க. கடைசியா மதியம் 2:43 மணி அளவுல குழந்தையோட சடலத்தை எடுத்துக்கின்னு அவசரமா ஸ்கூலோட கார்லயே ஏறி போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தையோட ரிபன்ல ரத்தக்கரை இருக்கிறதாவும் குழந்தையோட ஆடையில செப்டிக் டேங்க்ல விழுந்த எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்கலன்னு குழந்தையோட பெற்றோர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏண்டா, என் குழந்தை எப்படியாச்சும் படிச்சு பெரிய ஆள் ஆயிடாதான்னு பல கனவோட நீங்க எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் கொட்டுற பெற்றோர்களுக்கு நீங்க காட்டுற விசுவாசம் ஒரு குழந்தையோட சடலம் தானடா? இவங்களுக்கு மேலேயும் சில அயோக்கியர்கள் இருக்காங்க. ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்து காசு வாங்கிக்கிட்டு இந்த தப்பை எப்படிலாம் மறைக்கலாம்னு பிளான் போடுற ஒரு குரூப். இவங்கள பார்த்து நான் கேட்கறேன், உங்க குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா இப்படிதான் காசை வாங்கின்னு ஆதரவு கொடுப்பீங்களா? எது எப்படினாலும் இறந்த குழந்தை மீண்டும் வரப்போறது இல்ல. குறைஞ்சபட்சம் குழந்தையோட இறப்புக்கு நீதியாச்சும் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு ஓரளவு நிம்மதியா இருக்கும். மேலும் இந்த சோக நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்தும் என்ன என்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.